மிகப்பெரிய நன்றி. அதாவது நாங்க நார்த் அமெரிக்கா அவங்க ஒரு நிகழ்வு ஆஸ்பத்திரிக்கு ஒரு நிகழ்வு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க போகும்போது நூலகத்துக்கு நம்ம புத்தகங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அப்ப பல கிராமங்களுக்கு போய் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் அந்த கிராம சபை கூட்டத்துல எங்க கட்சிக்காரங்களை அனுப்பிவிட்டு நூலகத்துக்கு இடம் கொடுக்க சொல்லுவோம், கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நூலகத்துல புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லி பல கிராமங்கள்ல போய் நம்ம கேட்டோம். பல கிராமங்கள்ல இருந்து எல்லாருமே தயாரா இருந்தாங்க, இடமும் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. இதை தாண்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நார்த் அமெரிக்கா டீம் ஒரே நூலகமாகவும் அதுல 500 இருந்து 1000 புத்தகங்கள் அடுக்கி அந்த டிஜிட்டல் நூலகமா தலைவர் விரும்புறாரு. அவருடைய கனவே டிஜிட்டல் நூலகம், எந்த மூலையில இருக்கக்கூடிய புத்தகங்களையும் படிக்க கூடணும் அப்படின்னா சிஸ்டத்துல பார்த்தா வந்துடும், எல்லா புத்தகங்களையும் வாங்கி வைக்கிற அளவுக்கான இது இல்லாததுனால டிஜிட்டல் நூலகமா மாத்தணும்னு சொல்லி தலைவர் ரொம்ப விரும்பினாரு. அப்ப இவங்கள்ட்ட சொல்ல போகும்போது இந்த பகுதியில அந்த ஓரத்தை ஒரு டியூஷன் சென்டர் நடக்கிறதுல தோழர் ராஜீவ் ஒரு இடம் காமிச்சாரு. அங்க கொண்டு நம்ம நூலகத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஊராட்சி மன்றத்துல நான் போய் அனுமதி கேட்கிறேன், கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தோழர் என்ன சொல்றாங்க, என்ன நாங்க நூலகமே எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது காலகாலத்துக்கு எங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொன்னது இடத்தை தேர்வு பண்ணி கொடுத்தாங்க. இது அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை எங்க தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அவர் 4 முறை பேசியிருக்கிறாரு. பழச்சாமி கூடத்துல என்ன வேலை நடக்குது, எப்ப நடத்த போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க நற்பணி இயக்கத்துக்காரங்கள்ட்ட 4 முறை பேசியிருக்கிறார். இன்னைக்கு முதற்கொண்டு இங்க பூமி பூஜை நடக்கிற முதற்கொண்டு அவருக்கு தகவல் சொல்லிட்டாங்க இந்த பகுதியில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியானது. அப்ப அவருடைய கனவே இந்த நூலகத்தை முன்னுதாரணமா கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கவனமா இருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த பகுதி மக்களுக்கு வந்திருக்கு, இதை நல்லா பயன்படுத்துங்க. ஏகப்பட்ட தலைவர்கள் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் சொல்றாங்க, இவங்களே 500 1000 புத்தகம் தரம்ன்றாங்க. இன்னும் புத்தகங்கள் வர வர அதிகமான பெரிய நல்ல நூலகமா மாறும். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த பகுதி இதுல யாருக்குமே யாரும் சேர எண்ணங்களே இல்லாம அனைவரும் கலந்துக்கிட்டு பொதுவான விஷயத்துக்கு ஒத்த கடையில் இருக்கக்கூடிய தலைவர் அனைவருமே வர்றாங்க. அதுதான் இந்த மண்ணுக்கான அரசியலை விதைச்சிட்டாங்க. இது எப்பயுமே நீங்க மாற்றவே முடியாது. இந்த பகுதியில கூட போய் இந்த மாதிரியான ஒரு சூழல் எங்கேயுமே இருக்காது. இங்க உறவு முறைகள் அப்படி இருக்கு. இந்த நம்பிக்கைக்கு நாங்க இன்னும் இப்ப உழைக்கிறது கூட ஒரு 10% இருக்கலாம். ஆனா இனிமேல் தான் நாங்க 100% அதை கண்டிப்பாக மாத்தாங்க. பாலத்தங்க கூட நான் இப்ப காலையில கூட பேசிக்கிட்டு இது நாம எப்படி சரி செய்யணும் கேட்டீங்கன்னா நம்ம பகுதியினுடைய மொத்த நிலைமை மாற்றணும். எல்லாரும் அரசு அல்ல கல்லூரி போனவங்களாக மாற்றணும். இப்ப அவங்க நல்ல வேலைகளை சேர்ந்தவங்களாக மாற்றணும். நம்ம பகுதியில சேர்த்து அவங்களுடைய உதவிகளோட மாற்றுகிறது தான் அவங்களுக்கு நாம் செய்கின்ற சரியான நன்றியாக இருக்கும். நான் இன்னைக்கு சார் சொல்லும்போது கூட நாம எப்படி இதை செய்யணும் அப்படின்னாங்க. வெறும் கட்டடமா கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க செய்யறது பிற பகுதிக்கு அது 2 பேரும். இந்த முயற்சிங்கிறது எங்க பகுதியோட 2 பேரும். அப்புறம் இல்லைன்னா நாம அந்த பகுதியில ஆர்வமா இருந்தாங்க, ஒரு சிலர் இருந்தாங்க, அவங்களால இதை செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அதனால இது எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணுங்கிறதுல நீ இவ்வளவு பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் அது எங்களுக்கு என்ன வாய்ப்புன்னா எங்களுடைய பணிங்கிறது இது நிறைய போடணுங்கிறது சுமையை குறைச்சிட்டீங்க. தலையில இருந்தா ஒரு பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. நாங்க தான் நன்றி சொல்றேன். நான் ஏன் நன்றி சொல்றேன் அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு திட்டம் ரொம்ப நாளா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நற்பணி இயக்கம், கமலஹாசன் நற்பணி இயக்கம் நார்த் அமெரிக்கா சாப்டர்ல இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 6-7 ஸ்கூல்ல இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறது அம்மவர் நூலகம்னு சொன்னேன். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது சில பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதாவது இடம் முடிக்கணும், நல்ல இடம் முடிக்கணும். அப்புறம் ஒரு நூலகத்தை அமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அது எப்படி அதோட பயன்பாடு நல்லா பண்றது ரொம்ப நாள் வச்சிருக்கணும், தலைமுறைக்கும் வரணும் இல்லையா? இப்போ நீங்க கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியன் போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே அதுக்கான வசதிகள் நமக்கு எந்த அளவு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அது எப்படி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணலாங்கும் போது சார் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதுனாலும் நான் கோயம்புத்தூர் மாவட்டம், தயா மதுரை மாவட்டம், இப்படி எல்லா மாவட்டம் வேறு வேறு மாவட்டங்கள். ஆனால் சார் தான் நாங்கள் ரீச் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இவர் ஒரு ஏதாவது ஒன்று கேட்டோம்னா சார் இது மாதிரி ஒன்று பண்ணலாம்னு நினச்சிப்போம், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா முதல் வார்த்தையே செய்யலாம் அப்படின்பார். முதல் வார்த்தையே செய்யலாம் அப்படின்பார். அதுக்கப்புறம் தான் அதில் என்னென்னலாம் வரும், என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத யோசிப்பார். அதனால எங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த மனதிற்கு நெருக்கமான எங்களுக்கு. சரிங்களா?
அது மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு எப்போனாலும் நான் ரீச் பண்ணுறேன். கோயம்புத்தூர் மாவட்டம்னா ஆனால் நான் இவரை ரீச் பண்ணுவேன். எப்போ ஒரு நாள் நான் இதுக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி பண்ணலாம் என்ன நினைக்கிறீங்கன்னா சரி சார் அப்படின்ட்டு அது மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா வந்துட்டு எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீர்ந்து போச்சு. நம்ம வந்து புக்கு மட்டும் கொடுக்குறதில்ல, கட்டடம் எழுப்பணும் அப்படிங்கும்போது வந்துட்டு அதுக்கு இடம் கொடுத்த மொத்த மக்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சரிங்களா? இப்போ அதுவும் முடிஞ்சுதான், பிரச்சனை இல்லை. இப்போ நூலகம் மட்டும் அமைக்கணும், நூலகம் அமைச்சிடும். இதை வந்து நாங்கள் மாதிரி நூலகமாக அமைக்கணும், முன்மாதிரி நூலகமாக அமைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்துட்டு நாங்கள் பொது உதவி செய்வோம். சில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பொது உதவி செய்வோம். கப்போர்டு கூட பண்ணதான் சரிங்களா? எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு போய் விசிட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க மாட்டோம். இது வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதோ இது நல்ல ப்ராஜெக்ட், எல்லாருக்கும் யூஸ் ஆக போகுது, இது ஒரு தலைமுறை இல்லை பல தலைமுறைக்கு உபயோகப்பட போகுதுங்கும் போது வந்துட்டு இதை நம்ம இன்னும் நல்லா க்ளோஸாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் போன வாரமாக அதுக்கு வந்து வருமா பாலா தங்கவேலு சார் வந்தார். அப்புறம் நான் இந்த வாரம் வரேன். இது மாதிரி யார் இந்த பக்கம் வரும்போதும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு தான் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. சரிங்களா? அதனால் வந்துட்டு முன்மாதிரி நூலகமாக நம்ம இதை செய்யணும். அது ஒரு வேண்டுகோள், என்னோட வேண்டுகோள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ரொம்ப முக்கியமானது என்னென்னா, செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் குழந்தைங்க பயன்படுறது. குழந்தைங்க வந்து நல்லா பயன்படுத்தணும். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம எல்லாருமே தலைவர் சொன்ன மாதிரி வந்து இது வந்து சொல்லுவாங்கல்ல, எஜுகேஷன் இஸ் கண்டினியூஸ்லி லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறார். அதாவது படிக்கிறது தொடர் இதுதான். அது மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நிறுவனத்துக்கு வந்து ஒரு பக்கம் தொடர்ந்து யூஸ் பண்ணுறது, நல்லா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஆதரவுகள்லாம் வேணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இது ஒரு முன்மாதிரி பண்ணிட்டோன்னா இது மாதிரி பல இடங்களில் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகம் நம்ம எல்லாருக்குமே வரும். சிம்பிளாக சொல்லிக்கலாம் சார், தலைவர் சொல்கிறது என்னென்னா ஊர் மூடி தேர்வு வைக்கிறது. அவ்வளோ நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் ஊர். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேரை இழுப்போம். தேரை இழுத்து அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டுவோம். அதுதான் என்னோட வேண்டுகோள். ரொம்ப நன்றி. நூலகம் முதல்ல நூலகத்தை தாண்டி இப்போ பாலா தங்கவேலு சார் வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ அரசு தேர்வு போட்டித் தேர்வுகள் நடக்குது பார்த்தீங்களா, அதுகளை மாணவர்களை ஈடுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம் அந்த பகுதிகளை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, இப்போ இந்த பகுதினா ஒத்தக்கடை முழுவதும் இருக்கிற நபர்களை ஒருங்கிணைச்சு இதுக்குள்ள சில கோச்சர்ஸ்லாம் அழைச்சிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச தோழர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம் கிடையாது, அவங்களுக்கு கிளாஸாக நடத்திடுவோம். அந்த போட்டித் தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடி முன்னாடி அப்படி பண்ணிடுவோம் அப்படிங்கிற யோசனை அவர் பாலா தங்கவேலு சார் வந்து சொன்னாங்க. நீங்கள் வெறுமனையாக இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் அப்படிங்கிற இடம் பார்க்கறது சரி, அதை தாண்டி நிறைய அதை பற்றி ஒரு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய தேவை எல்லாமே பண்ணலாம் சார். இப்போ வந்து நம்ம இதை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட நிற்க போகிறது கிடையாது. சரியா? அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். குழந்தைங்களுக்கு படிப்பறிவு கொடுக்குறோம். படிப்பறிவு கொடுத்தது நம்ம பொறுப்பு, அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது அவங்களுக்கு வழிகாட்டுறது நம்ம தான் செய்யணும். முக்கியம். சரிங்களா? டாக்டர் இன்ஜினியருங்கிறது வந்து ஒரு 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 துறை தான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய இருக்குது. சரிங்களா? அது எல்லாருமே வந்து பண்ணலாம். பாலா தங்கவேலு சார் சொன்னது கரெக்டு தான். சரிங்களா? நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இது முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? குழந்தைங்களை கூப்பிட்டு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் இருக்கும். டேலண்ட் வைஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருப்பாங்க. அது எல்லாத்துலேயும் நம்ம அவங்களுக்கு வழிகாட்டி, அதுதான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இந்த கிராமத்தை இது பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சுற்றி இருக்கிற 10-15 கிராமங்களும் முன்னேறும். அவ்வளோதான்.